தேசிய கொடி குறித்து அவதூறு கருத்து தெரிவித்ததாக கூறி துனிசிய இமாம் பிரான்சிலிருந்து நாடு கடத்தப்பட்டுள்ளார். துனிசியாவை சேர்ந்த இமாம், அதாவது மதபோதகர் மஹ்ஜூப் மஹ்ஜூபி, வயது 52, தெற்கு பிரான்சின் பக்னோல்ஸ் சுர் செஸ் நகரில் உள்ள ஒரு மசூதியில் மத போதனை செய்துள்ளார். அப்போது பிரான்சின் மூவர்ண கொடி என்பது சாத்தானியம் என விமர்சனம் செய்ததாக கூறப்படுகிறது. இதையடுத்து அவரை நாடு கடத்துமாறு அந்நாட்டு அரசு உத்தரவிட்டது. இது குறித்து பிரான்ஸ் உள்துறை அமைச்சர் ஜெரால்ட் டார்மனின் தனது சமூக வலைதள பக்கத்தில், தீவிரவாத சிந்தனை உள்ள இமாம் மஹ்ஜூப் மஹ்ஜூபி கைது செய்யப்பட்ட 12 மணி நேரத்திற்குள் நாடு கடத்தப்பட்டார். இது போன்ற நபர்களை பிரான்சில் தங்க அனுமதிக்க முடியாது என பதிவிட்டுள்ளார். பிரான்ஸ் அரசின் இந்த குற்றச்சாட்டை மஹ்ஜூபி மறுத்துள்ளார். அத்துடன் தான் நாடு கடத்தப்பட்டதை எதிர்த்து மேல்முறையீடு செய்ய போவதாக அவர் தெரிவித்துள்ளார். கடந்த 1980ஆம் ஆண்டு முதல் பிரான்சில் வசித்து வரும் மஹ்ஜூபிக்கு மனைவி மற்றும் 5 பிள்ளைகள் உள்ளனர். அனைத்து பிள்ளைகளும் பிரான்ஸ் குடியுரிமை பெற்றுள்ள நிலையில் மஹ்ஜூபி மட்டும் தங்கும் உரிமை பெற்றிருக்கிறார். இந்த உரிமத்தை உள்துறை அமைச்சர் ரத்து செய்துள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது.